கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசியதாவது: கடந்த தேர்தலின் போது ஒரு பைசா கூட வாங்காமல் 51,481 வாக்குகளை எனக்கு அளித்தவர்கள் இந்த தொகுதி மக்கள். அந்த வாக்குகள் அனைத்தும் செந்தில் பாலாஜிக்கு அளிப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. பிற மாநிலங்கள் பொறாமைப்படும் அளவுக்கு தமிழகம் முதல் இடத்தில் உள்ளது. இதற்கு காரணம் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் அரசியல் வியூகமும் பெருந்தன்மையும் தான். திமுகவை வீழ்த்துவோம் என எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. அந்த கட்சிகளுக்கு பின்னால் ஒரே ஒரு முதலாளிதான் இருக்கிறார். அவர் வடக்கே இருக்கிறார். அவரது நிதியுடனும் மதியுடனும் செயல்படுகிறார்கள். மெட்ரோ விட வேண்டும் என்றால் போதுமான மக்கள் தொகை இல்லை என்கிறார்கள். இந்த தகுதியில்லாத பீகார், ஆந்திரம் ஆகிய மாநிலங்களுக்கு இந்த விதி தளர்த்தப்பட்டுள்ளது. நான் சிறுவனாக இருக்கும்போதே கோவை விமான நிலைய விரிவாக்கம் குறித்த பேச்சுக்கள் இருந்து வருகிறது. ஆனால் செயல்பாட்டுக்கு வந்தபாடில்லை. அதை செய்ய வேண்டிய பொறுப்பு மத்திய அரசிடம் உள்ளது. ஓட்டு போட்டால் மெட்ரோ கிடைக்கும் என்று கூறுவது வாக்குறுதியா அல்லது மிரட்டலா? இந்த மிரட்டல் எல்லாம் தமிழ்நாட்டில் பலிக்காது. தமிழகத்தின் மிரட்டல் எவ்வாறு இருக்கும் என்பதை நாடாளுமன்றத்தில் செய்து காட்டிவிட்டோம். நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை வரும் 23ஆம் தேதி செய்து காண்பியுங்கள் என்று கமல்ஹாசன் கூறினார்.